தங்கச்சோரங்க மூடிய பிறகு கூட. ஆனால் அவர் என்னன்னாக்கா தோழர்களுடைய பிரிவினை அவருக்கு நல்லா தெரியும். இவங்க ஒன்றா வர மாட்டாங்க, இவங்க எப்போ சேர மாட்டாங்கன்னு நீங்கள்லாம் ஒட்டக்கு பண்ணுறீங்க அவங்க நோடணுன்ட்டு அவர் போயிட்டார். அதை அடுத்து மரியாதைக்குரிய பிஜேபியுடைய எம்பி முன்சாமி அவர்கள் அவர் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் போய் பல முறை அணுகணும், சார் இந்த மாதிரி சுரங்க தொழிலாளி பிரச்சனை இருக்குது, நீவெல்லாம் ஒட்டுக்கு பண்ணுறீ, நீவெல்லாம் ஒட்டிட்டு இல்லான்றாங்க. அடுத்தபடியாக இப்போ வந்துக்கிற மல்லேஷ் பாபு அதனால இங்கே அங்காள பரமேஸ்வரி கிட்ட ஒரு பூஜை வச்சுருக்குறோம். அவர் குடும்பம்லாம் நல்லா இருக்கணுன்றதுனால அம்மாவை வேண்டின்னு பண்ணியிருக்கிறோம். அவரால் தான் இன்றைக்கி நம்ம ரயில் கோச்சில் வேலை கொடுத்ததுனால அவர் விஆர்எஸ் இவர் கேஆர்எம் ரெட்டி சார் டாக்டர் சம்பத்குமார் எல்லாம் பேசி தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க ரயில் கோச்சில். அதில் அவர் வச்சுன்னு தான் இந்த அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்ததுன்னா அவங்க 3 பேர் தான் காரணம். அதனால் அவங்க ஃபேமிலியில் அவரு நல்லா இருக்கணும். இன்றைக்கி 160 பேர் பிஜேஎம்எல்கார் பெம்மலில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இவர் ரெட்டி சார் டாக்டர் சம்பத்குமார் சேர்மன் கிட்ட உட்காந்து பேசி அப்போ எம்எல்ஏ வந்து எஸ் ராஜேந்திரன் அவரும் பேசுறதுனால 160 பேர் இந்த பிஜேஎம்எல்காரன் பெம்மலில் ஒர்க் பண்ணுக்கிறோம். இன்றைக்கி அவர் போனதுனால RC2 RC2 வந்து சட்டு ஒர்க் ஷாப்பு, நனிலுக்கு வந்து RC2 HFP வந்து இன்றைக்கி அவர் போனதுனால அவர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு கோச்சு ஓடுனுச்சு. 1300 பேர் நான் ரயில் கோச்சில், இன்றைக்கி 150 பேர் இருக்கிறோம். அன்றைக்கி அவர் இருக்கும்போது இன்றைக்கி தான் அவர் தான் 2 கோச்சு போய்ங்க ஒரு நாளைக்கு ரயில் கோச்சு. அவர் அது மாதிரி இல்லாதனால நம்ம எம்ப்ளாயிஸ் பசங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் சஃபர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அது 2க்கும் கம்பெனி க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருக்கு பிஎம்எல். இன்றைக்கி அவர் மனசு வச்சு டெல்லியில் மைன்ஸ் மினிஸ்டர் இவர் குமாரசாமி அவங்ககிட்டலாம் சந்திரபாபு நாயுடெல்லாம் பார்த்து பேசி மீண்டும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம மைன்ஸ்கார் புள்ளிகளுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி எம்பியோ எம்எல்ஏ கூட யாரும் பண்ணல. அந்த வேலை அவ்வளோ பேருக்கு நம்ம தொழிலாளி புள்ளிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பொதுவானது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஏற்ற சட்டம் எல்லாருக்கும் பொது. நாங்கள் அரசியலோ இல்லை தொழிற்சங்கத்தையோ இல்லை சொசைட்டியோ நம்பலை. நாங்கள் முழுக்க நம்புறது கோர்ட்டுடைய ஆர்டர், சட்டத்தை மதிக்கிறவங்க. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டம், அந்த சட்டத்தில் என்ன சொல்லிக்கிறோன்னா 6% வட்டியோட தொழிலாளி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்மானம் படிக்குது. அந்த கோர்ட்டு தீர்மானத்தை இது வரைக்கும் மதிக்கிறதுனால கண்டெம்ட் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி தோழர் பாலன் அவர்கள் சிங்கிள் பைசா கொடுக்கிறது மக்களின் மைந்தன், இந்த ஊருடைய மண்ணுடைய மைந்தன் சொல்லிட்டு அவர் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு. அதனால் இந்த வாரத்தில் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி கேஸ் வந்துச்சு. அது மத்தியில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இன்டர்மீடியட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கோர்ட் லேட் ஆச்சுன்னு விட்டு போயிட்டாங்க. அநேகமாக அடுத்த வாரம் கோர்ட் கேஸ் வரும். கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும். என்ன சொல்கிறேன்னாக்கா சுரங்க தொழிலுடைய பிரச்சனை கோர்ட்டை மதிக்கலாம், அப்புறம் வேறு யாரும் மதிக்க போகிறாங்க? கவர்மெண்ட்டு 25 வருஷம் போராடணும், எத்தனையோ கேஸுங்களை ஃபைல் பண்ணோம். தோழர் அன்பழகன் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு, திவாகர் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு, 180/2000 கேஸ் இன்னும் நிற்குது. அதில் சேதம் ஒரு முக்கியமானவர். ஏன்னா இவரும் சொசைட்டி மெம்பர் வந்து அதில் இவரும் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு. இத்தனை கேஸுக்கும் தலை பண்ணுங்காத கோர்ட்டு. அதனால தான் நாங்கள் கண்டெம்ட் கோர்ட் கேஸ் பண்ணி தோழர் பாலன் அன்னைக்குனால பாலன் கேஸ் பண்ணிக்கிறார். நிச்சயமாக எங்களுக்கு நல்லதாகவும் நம்புகிறோம். வேறு எனக்கு பாடம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் விஆர்எஸ் நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்த நாளிலே அவருக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறோம். எத்தனையோ காலம் தங்க சுரங்கத்திலே பணியாற்றி அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜராக பணியாற்றி நாளடைவிலே உயர்த்தி பாரத் அர்த்மோவர்ஸ் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டராக வளர்ந்து வரும் மதிப்புக்குரிய விஆர்எஸ் நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு எங்கள் பிஜிஎம்எல் எக்ஸ்-எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளிலே நீங்கள் தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்காக சாலமன் திட்டத்தையும் தங்கச்சுரங்க தொழிலாளிக்காக இன்னும் நல்லது செய்வோம் என்று பல முறை வந்து எங்களுடன் பேசி கலந்துரையாடி ஆடி எங்களுக்காக நல்லது செய்யும் என்ற நல்ல எண்ணத்துக்காக எங்கள் அனைத்து தொழிலாளர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். மேலும் தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்காக இவ்வளவு பொறுப்பை ஏற்று மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு மற்றும் மேனேஜிங் மதிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் பேசி உங்களுடைய சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைக்கும் இல்லை அவருடைய பேர பிள்ளைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நீங்கள் நல்கிய எண்ணத்தோடு வாழ்த்தியதற்காக சுரங்க தொழிலாளர் சார்பாக உங்களை நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் வளர்ந்து ஆளாக்கி சுரங்க தொழிலாளிக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். இங்கடம் பிஜேஎம்எல் போயிட்டு மரியாதைக்குரிய
ஜோசப் மற்றும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருவரையும் அன்றைக்கி பேசிட்டு வந்தோம். நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களும் பேசணும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எதுவும் செய்கிறமே இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் டேட் கொடுக்கணும்னு. இன்றைக்கி என்ன நடந்துருக்குது, நான் டெல்லியில் 3300 தொழிலாளிக்கு வீடு கொடுத்துட்டு பாக்கி வீடெல்லாம் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நாங்கள் கவனிக்கிறோம், நாங்கள் அந்த தொழிலாளிக்கெல்லாம் காசு கொடுத்துட்றோம், மீதி எல்லாம் எங்களுக்கு ஆண்டர் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னாக்கா, சுரங்க தொழிலாளி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடு சொந்தம் ஆக்கணும் அப்படின்னு அந்த மேடம் சொல்லிக்கிறாங்க வாக்குறுதி. அது உண்மையிலேயே பாராட்டுறோம். அதே போல் பார்லிமெண்ட் மெம்பர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு சுரங்க தொழிலாளி எம்ப்ளாயி பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, எஸ்டிபை எம்ப்ளாயி மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க தான் எங்களுக்கு மெமரண்டம் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுடைய பிரச்சனை தான் நான் பார்க்க சொல்லுவேன். இது வன்மையை கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பார்லிமெண்ட் உறுப்பினர் கோலாருடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் எங்கள் சுரங்க தொழிலாளி பிரச்சனை பார்லிமெண்ட்டில் எழுப்பணும், அவர் கேட்கணும். அவர் சுரங்க தொழிலாளருடைய பிரச்சனைகளை அவர் கேட்கல, மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறோம், அதான் எங்களை கேட்குறாரு. நாங்கள் இது வன்மையை கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, இவர் பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணோம், சுரங்க தொழிலாளி இந்த மாதிரி பிரச்சனை 25 கார்டாக போராடினுக்கிறோம், மெஜாரிட்டி ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், கோர்ட்டுடைய ஆர்டர் 6% வட்டியோடு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன ஆச்சுன்னு அவர் பார்லிமெண்ட்டில் கேட்கணும். அதை விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறேன், அதான் அவர் கேட்குறாரு. தோழர் பாலன் அவர்கள் இந்த கேஸ் கண்டெம்ட் டு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு. என்ன ரீசன்னாக்கா, கோர்ட்டுடைய அவமதிப்பு வழக்கு அது பிஃபோராக ஃபைல் பண்ணோம். மரியாதைக்குரிய சென்னை மாளிகை எங்களை வழி நடத்தினவர், எங்களுக்கு டிஜிஎம் பர்சனாக இருந்தவர், எங்கள் கேஸ் எல்லாம் கொண்டு போனவர். ஆனால் நிலைமை என்னன்னாக்கா, அவர் கேவேட் போட்டுக்கணும், கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் பிறகு கேவேட் போட்டுக்கணும், ஆனால் போடாதனால என்னன்னா மேனேஜ்மெண்ட்டு அப்பீல் போய்க்கணும். மேனேஜ்மெண்ட்டு என்னென்னா புல்லாங் பண்ணணும், எல்லா தொழிலும் சாகணும், அதன் பிறகு எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுடைய உத்தேசம். அதை வன்மையாக கண்டிப்போடு நாங்கள் பல போராட்டத்தில் கலந்துக்கிறோம், பல பிரச்சனைகளையும் பேசிக்கிறோம். அதனால் வேண்டி மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், இன்னும் ஒரு வாரத்திலே ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு டேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரணும், அந்த தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு வீடு எப்போ தரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே சுரங்க தொழிலாளருடைய பிரச்சனைகளை நாங்கள் தான் போராடினுக்கிறோம். இப்போ இந்த எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக சேவி மற்றும் இவர் அந்த பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு கோர்ட்டில் இது சொன்னவங்கள அப்ரோச் பண்ண நாங்கள் தான், சுரங்க தொழிலாளி எல்லாருக்கும் வீடு சொந்தம் ஒன்றுன்னு. இது யாருமே இன்றைக்கிற சொசைட்டியோ இல்லை எம்ப்ளாயினுடைய யூனியன் பிரசிடெண்ட்டோ ரெப்ரஸன்டேட்டிவ் யாரும் கேட்கல. அதனால் முழுக்க நாங்கள் இறுதி வரைக்கும் போராடி தொழிலாளி பிரச்சனையை தீர்க்குவோம்னு சொல்லிட்டு இந்த மத்தியில் சொல்லிட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய VRS நடராஜன் ஐயா அவர்களின் பிறந்த நாள். நாம் வாழ்த்துக்கள் சொல்வதோடு நமது தெய்வமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருளால் அவர் நலமுடன் வளமுடன் பலமுடன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு தான் BGML எம்ப்ளாயீஸ் அவர்கள் கூட அவர்கள் வாழ வேண்டும் என்று கடவுளை வணங்கி வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். VRS நடராஜன் என்ற பெயரை கேட்டாலே தங்கச்சுரங்க பகுதியும் மட்டுமல்ல, பெம்மல் பகுதியிலும் கூட அவர் செய்த சேவைகள் இன்றும் எல்லோராலும் பாராட்டக்கூடியது, நிரந்தரமானது. தங்கச்சுரங்கத்திலே அவர் அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜராக APM ஆக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது கூட பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் செய்தார். அவர் எங்கு சென்றாலும் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்படக்கூடிய சுயமாக எழும்பிய நடராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால் கல்வியின் திறனால் VML என்கின்ற ஒரு மத்திய அரசு நிறுவனத்திற்கு சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக வந்தார். அந்த பதவி என்பது மிகப்பெரிய பதவி என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த பதவியிலே வந்தபோது தங்கச்சுரங்கத்திலே பணியாற்றியதை அவர் மறக்காமல் தங்கச்சுரங்க தொழிலாளர்களின் பிள்ளைகளையும் அவருடைய
அவரை சார்ந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ரயில் கோச் ஃபேக்டரியை தங்கச்சுரங்க ஒர்க் ஷாப்புகளில் திறந்தார். அதில் முழுக்க முழுக்க தங்க வயலை சார்ந்த தொழிலாளர் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியதை பற்றி நமது பன்னீர் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள். அதே போன்று அவர் செய்த எல்லா சிறப்பான செயல்களையும் ஐயா மூர்த்தி அவர்கள் கூட சிறப்பாக சொன்னார்கள். மேலும் இந்த ஊர் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலிலே கடந்த முறை வந்த பொழுது கூட அவருக்கு சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு பூஜைகளை முடித்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று அவர் வெளியே வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது மீண்டும் தங்கவயல் மிளர வேண்டும், ஒளிர வேண்டும், ஒளிமயமான எதிர்காலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை சொன்னார். அதன் அடிப்படையில் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களை சந்தித்து இந்த ஊர் வளர்ச்சிக்காக பேசியிருக்கிறார். அதே போன்று மத்திய மாநில அரசு அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவரையும் அவர் சந்தித்து இந்த ஊர் மீண்டும் செழுமையாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு நீடூடி வாழ எக்ஸ் எம்ப்ளாயிஸ்கள் அவர்கள் வாழ்த்துக்களோடு, தங்கவயல் மக்கள் வாழ்த்துக்களோடு நமது பன்னீர் ஐயா இந்த கோயிலை மிகவும் விடாமுயற்சியாக நின்று சாதித்து அம்மனின் அருளை பெற்றிருக்கிறார். அவருடைய வேண்டுதல் கூட, பிரார்த்தனைகள் கூட அம்மனின் அருளும் வரமும் கிடைத்து அவர் நலமோடு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று மீண்டும் சொல்லி எல்லோருடைய சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் வாழ்த்து. இந்த ஆலயத்தை தொடர்ந்து 12வது வருடம் நடைபெற்று வருகிறது. மாவழி அமாவாசையும் போது எப்போதும் பன்னீர் அவர்கள் இந்த சிறப்பான பூஜையை செய்வார். இதற்கு பவுண்டர் யாருன்னு அவரே சொன்னார் தெளிவாக. டாக்டர் பி சம்பத்குமார், KRM ரெட்டி, மரியாதைக்குரிய வீரஸ் நடராஜன் அவர்கள் இந்த கோயிலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய துணியோடு தான் இது ஆகிறது. 12 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டு முடிந்து 12வது ஆண்டு ஆரம்பமாவது. மாவழி அமாவாசை என்று இதே கோயிலில் சிறப்பான பூஜை நடைபெறும். அதற்கான சில ஆயத்த பணிகளிலே திரு பன்னீர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். தங்களால் முடிந்த நன்கொடை செய்து இந்த ஆலயத்துக்கு சிறப்பு வழிபட வேண்டும் நாங்கள் பல முறையிடும் இதுவரை யாரையும் கேட்டதில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் ஒண்டி தான் செஞ்சுக்கிறார். இவங்க 3 பேர் தலைமை ஏற்றா கூட தனிப்பட்டு யாரையும் போய் பணம் கொடு இந்த கோயிலை கட்டணும்னு கேட்டதில்லை. அதுக்காக பன்னீர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு வருகின்ற 21ஆம் தேதி மாவழி அமாவாசை என்று இதே போல் சிறப்பு பூஜை இங்கே நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. தாங்களும் பத்திரிகை நிருபர் என்று சார்பில் நீங்கள் பத்திரிகை நிருபர் தனிப்பட்ட முறைக்காக இல்லை, சுரங்க தொழிலாளிக்காக அவ்வப்போது குரல் எழுப்பியவர்கள். நல்லது கேட்டதெல்லாம் கேள்வி கேட்கிறவர். குறிப்பாக ஸ்டேஷன் போது பல கேள்விகளை கேட்பார், பல ஆன்சர்கள் நாங்கள் சொல்வோம். அவரும் பல கேள்விகள் கேட்டு பல கொஸ்டின் சொல்வார். இது எல்லாம் நாங்கள் மனசில் ஏற்றுக்கொண்டு உங்கள் பத்திரிகைக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த விழாவை இங்கு நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் சார்பாக அங்காள பரமேஸ்வரன் சார்பாக இன்று சிறப்பு பூஜை நடைபெறும். பூஜையை கலந்து கொண்ட அனைவரும் வணங்கும்படி நன்றியுடன் கேட்பவர்கள் வணக்கம். நான் கடைசியாக 40 வருஷம் கூட இருந்தார். பல முறை அவர்கிட்ட கூட நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கிறோம், தங்க சுரங்கம் மூடிய பிறகு கூட. ஆனால் அவர் என்னன்னாக்கா தோழர்களுடைய பிரிவினை அவருக்கு நல்லா தெரியும். இவங்க ஒன்றா வர மாட்டாங்க, இவங்க எப்போ சேர மாட்டாங்கன்னு நீ எல்லாம் ஒட்டுக்கு பண்ணுறி அவங்க நோடலான்ட்டு அவர் போயிட்டார். அதை அடுத்து மரியாதைக்குரிய பிஜேபியுடைய எம்பி முன்சாமி அவர் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் போய் பல முறை அணுகணும். சார் இந்த மாதிரி சுரங்க தொழிலாளி பிரச்சனை இருக்குது, நீ எல்லாம் ஒட்டுக்கு பண்ணுறி, நீ எல்லாம் ஒக்கிட்டு இல்லான்றாங்க. அடுத்தபடியாக இப்போ வந்துக்கிற மல்லேஷ் பாபு அவர் வீட்டில் போய் நாங்கள் மனு கொடுத்து எக்ஸப்ட் சார்பாக நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் என்னன்றாரு, நீ எல்லாம் ஒட்டுக்கு பண்ணி நோடனான்றாரு. யாரை ஒட்டுக்கு பண்ணின்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் ஒன்றாக்கிறோம். அவர் யாரை ஒட்டுக்கு பண்ணின்னு அவர் சொல்கிறாரோ அவங்களை கூப்பிட்டு ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அதனால் முற்றுப்புள்ளின்றது எங்களுடைய
உணர்வு, எங்களுடைய ஒற்றுமை, எல்லா தொழிலாளி குடும்பம் அவங்க பிள்ளைங்க ஒற்றுப்பட்டு என்னைக்கு போராடுறாங்களோ அன்றைக்கி தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும்.